போர் காரணமாக உலகளவில் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களுக்கு உதவவும் திட்டமிட்ட நடவடிக்கைகளை பிரான்ஸ் அரசாங்கம் அடுத்த சில நாட்களில் அறிவிக்க உள்ளது. பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு தேவையான ஆதரவை வழங்குவதற்கான பணிகளை அரசு ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக பிரான்ஸ் நிதியமைச்சர் வியாழக்கிழமை அன்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக எரிபொருள் கட்டணத்தை செலுத்த முடியாமல் தவிக்கும் நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். சரக்கு போக்குவரத்து நிறுவனங்கள் மற்றும் மீன்பிடி தொழில் போன்ற எரிபொருள் தேவையை அதிகம் நம்பியிருக்கும் துறைகள் இந்த விலை உயர்வால் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. அவர்களுக்கு தேவையான நிதியுதவிகள் குறித்து அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. அடுத்த சில நாட்களில் எங்களால் புதிய திட்டங்களை அறிவிக்க முடியும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். அதிக தூரம் பயணம் செய்யும் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்கனவே சில சலுகைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் சில இலக்கு நிர்ணயிக்க உதவிகள் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்தார். இந்த சூழலை உலகளாவிய ரீதியில் கையாள்வது குறித்து விவாதிக்க G7 நாடுகளின் நிதியமைச்சர்கள், எரிசக்தி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் அவசர கூட்டத்திற்கு லெஸ்கியூர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கூட்டம் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் பதற்றமான சூழலால் எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை தீர்க்கவும் பொருளாதார நிலைத்தன்மையை பேணவும் பிரான்ஸ் அரசு மற்ற நாடுகளுடன் இணைந்து செயல்பட திட்டமிட்டுள்ளது.